என்னோடய 5th மந்த் கிரேவிங்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து என் ஹஸ்பண்ட் பண்ணுற சிக்கன் பிரியாணி. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ராய்த்தா எடுத்தோடனே ராய்த்தா ஊற வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அரிசி வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 1 hour பிஃபோரே அவங்க வாட்டரில் சோக் பண்ணிட்டாங்க. அப்புறம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆனியன்ஸ் இவ்வளோ ஸ்லைஸாக எனக்கு கட் பண்ண சொன்னாங்க. நான் ஜஸ்ட் கட்டிங் தான் பண்ணுவேன் வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறம் டொமேட்டோ 2 டொமேட்டோஸ், இன்றைக்கி 2 டொமேட்டோஸ் அண்ட் 2 ஆனியன்ஸ் நைட்டுக்கும் சேர்த்து பண்ணுறதுனால எக்ஸ்ட்ராவாக கட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் புதினா லீவ்ஸ், அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், இது ரெண்டும் வந்து ஃப்ளேவருக்கு. ஸோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் போட்டு ஊற வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கடாயில் ஆயில் ஊற்றிட்டாங்க. தேவையான இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு செட்டாகவே கிடைக்கும், இந்த பட்டை லவங்க பிரியாணி செட். இல்லைனாலும் கலெக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா 2 இலைச்சி போட்டோம். அது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் வந்தோடனே ஆனியன் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணோம். ப்ரௌன் கலர் வர நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் நேரத்தில் மின்ட் லீவ்ஸ் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு 5 to 10 minutes குக் பண்ணணும் அட் லோ ஹீட். அது வந்து பேஸ்ட் மாதிரி வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் ஆட் பண்ண உடனே நீங்கள் வந்து கிண்ட வேணாம். அதுக்கு முன்னாடியே கர்ட், அதுக்கப்புறம் லெமன் தேவையான அளவு ஜூஸ். நாங்கள் வந்து ஒரு ஃபுல் லெமன் போட்டோம். ஸோ நல்லா குக் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் தேவையான அளவு பிரியாணி பவுடர், தென் ஃபைனலி சால்ட். அவுட்புட்டில் சால்ட் கம்மியாக வந்தது. ஸோ நாங்கள் ஃபீல் பண்ணோம் நிறையா சால்ட் போட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5-10 minutesக்கு அப்புறம் இந்த பாயிலிங் ஸ்டேட், நல்லா கொதிச்சு வர பாயிலிங் ஸ்டேட்டில் நம்ம சோக் பண்ணி வச்சுட்டு ரைஸை ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம். ஆக்சுவலி குக்கரில் வந்து half of the place சிக்கன் ஆல்ரெடி ஆக்குபை பண்ணிடுச்சு. ஸோ எங்களுக்கு பயமாக இருந்தது, எப்படி வரப்போகுது, குக்கர் வெடிச்சிடுமோ. ஏன்னா ஃபுல்லாக நாங்கள் க்ளோஸ் பண்ணுறப்போ அது ஃபுல்லாக டாப் ஃபில்டாக ஜாம் பேக்டாக இருந்தது. பட் தி ரிசல்ட் வாஸ் ரியலி ஆசம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஆக்சுவலி 4 or 5th டைம் எனக்கு என் ஹஸ்பண்ட் இது செஞ்சு கொடுக்குறாங்க. கிரேவிங்ஸ் நான் அடிக்கடி கேட்குறேன்னு சொல்லிட்டு இந்த டைம் இட் வாஸ் பெஸ்ட்டு. நீங்களே பார்க்கலாம், அரிசி கரெக்டாக வெந்திருந்தது, சிக்கன் கரெக்டாக வெந்திருந்தது. அங்கங்கே சிக்கன் கொஞ்சம் வந்து டார்க்காக இருந்தது, ஓவர் குக்ட் ஆகிடுச்சு, லைக் கொஞ்சம் கருகிடுச்சு. அதர்வைஸ் த டேஸ்ட் வாஸ் வெரி குட். Hope you like this recipe. Share, like and subscribe to our channel.